நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்ப எங்க இருக்கு அப்படின்னாக்க மேகமலைக்கு நானும் என்னோட நண்பர்கள் எல்லாருமே தஞ்சாவூர்ல இருந்து ஜாலியா வந்து டூர் வந்தோம். வர்ற இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் பார்த்தேன். அது என்ன அப்படின்னாக்க, நாங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட வந்தோம். சாப்பிடுற இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க அஜித்தோட சிலை ஒண்ணு இருந்துச்சு அந்த ஹோட்டலுக்குள்ள. பயங்கர ஆச்சரியம் போட்டு, என்னடா இது அஜித் சிலை இருக்கு சப்ளை பண்ணவருக்கு நான் விசாரிக்கும் போது, இந்த ஹோட்டலோட ஓனர் வந்து அஜித் சாரோட மிக தீவிரமான ஒரு ரசிகர், ரொம்ப வெறியரு, அதனாலதான் சிலையை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தால சரி இதை ஷூட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு நமக்கு பின்னாடி அஜித் சாரோட நடிகர், தமிழ் நடிகர் அஜித் சாரோட சிலை இருக்கு. அதை அப்படியே பார்ப்போம், வாங்க பின்னாடி வாங்க. இது ஒரு அழகான ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்க சூப்பர் அஜித் சாரோட அந்த சிலை இருக்கு. இங்க பாருங்க, செமைய அஜித் சாரோட அந்த சிலை வச்சிருக்காங்க. ஒரு ஹோட்டலோட ஓனர் எவ்வளவு ஒரு தீவிரமான ஒரு அன்பும் ஒரு காதலும் ஒரு பாசமும் ஒரு வெறித்தனமான ஒரு ரசிப்புத்தனமே இருந்துச்சு அப்படின்னாக்க அஜித் சாரோட சிலையை வச்சு அதுக்கு ஒரு ரசிக மன்றத்தை உருவாக்கி இந்த ஏரியால வந்து ரொம்ப புகழ் வாய்ந்து இருக்காது. ஏற்கனவே பிஹைண்ட் வுட்ஸ் அப்படிங்கிற சேனல்லாம் வந்து அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இந்த சைடு வரனால இதை பேட்டி எடுக்கிறதுக்காக. இப்ப அடுத்து வந்து இந்த சிலையை நிறுவிய இந்த ஹோட்டலோட உரிமையாளர் அவரை கூப்பிட்டு ஒரு பேரு. இப்ப நம்ம வந்து இந்த ஹோட்டல் சாப்பிட சொன்ன பத்தியில அந்த ஹோட்டலோட பேரு வந்து வீரம் ஹோட்டல். இது எங்க இருக்கு அப்படின்னாக்க மேகமலை போற வழியில சின்னமனூர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த வீரம் ஹோட்டலோட ஓனர் காளிதாஸ் அவங்கள்ட்ட இப்போ ஒரு பேட்டி. அவர் தான் சிலையை வச்சவரு. சார் வணக்கம், தஞ்சை முரளி யூடியூப் சேனல் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சல. இந்த சிலையை வச்சிருக்கீங்க, இதோட கதைகள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அப்படியே அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. எல்லாருக்கும் ஹாய். இவங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க, உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா வீரம் காளிதாஸ். இது தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இந்த ஹோட்டல் இருக்கு. இது வந்து மேகமலையோட அடிவாரத்தில் இருக்கு. இப்போ மேகமலைக்கு வந்து போறவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியமா பார்க்கக்கூடிய இடம். அதை கூட இங்கே வேற லெவல்ல இருக்கும். இந்த வியூவா இருக்கட்டும், குடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பேர்ல இருக்கும். அட்டகாசம், தீனா, ரெட்டு, இது ஒவ்வொன்றையும் அந்த சாப்பிடும் போதே அவங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு ரெடி பண்ணிருக்கோம் நம்ம. குடில் அப்படிங்கிறது நீங்க வச்சிருக்க இந்த ஹோட்டல் வச்சிருக்க குடில்? ஆமா ஆமா. நாங்க சாப்பிட்ட இடம் இல்லாம நீங்க வந்து ஒவ்வொரு ஆசை, அதாவது அஜித் நடிச்ச ஒவ்வொரு படத்தோட பேரை வச்சு ஒவ்வொரு குடிலுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கீங்க நடக்கிறதுனால. ஓகே ஓகே, தொடர்ந்து பேசுங்க. நீங்க வந்து இப்ப ஒவ்வொரு குடில வச்சு நீங்க அந்த அஜித் நடிச்ச அத்தனை படத்தோட பேரை ஒவ்வொரு குடிலுக்கு வச்சு பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனல் வர்ற வியூவர்ஸ் எல்லாரும் கண்டிப்பா வந்து கடைக்கு வந்துட்டு போங்க. வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா விஷயங்களும் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ நான் வந்து அஜித் ரசிகனா இருக்க காரணம் வந்து அவர் படத்துல நடிச்சாரு, அழகா இருக்காரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் வாழ்க்கையில எப்படி கஷ்டப்பட்டு எந்த ஒரு பின்பலம் இல்லாம இன்னைக்கு எப்படி நிக்கிறாரோ அதே மாதிரிதான். எனக்குன்னு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. ஒரு டைம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காலகட்டம்லாம் எனக்கு இருந்துச்சு. இருந்து படிப்படியா முன்னேறி லைஃப்ல யாருமே எனக்கு இல்லைன்னு அந்த இருந்த காலகட்டங்கள்ல எனக்கு அவர் கொடுத்த ஒரு ஊக்கம், அந்த தைரியம், தன்னம்பிக்கை, எங்க அண்ணன் கொடுத்த தைரியத்தான் இன்னைக்கு அந்த அளவுக்கு நிக்கிறேன். நான் வந்து நிற்கும் போது இல்லாதவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சங்கம் நடத்தினாங்க. அதுக்கு இப்பதான் பிரியாணி அனுப்பி விட்டு வந்து நிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இல்லைங்காம கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம என் வாழ்க்கையை இப்போ சைக்கிள்ல பால்க்குன்னு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து என்ன முடிஞ்ச அளவுக்கு 40 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன். அஜித் ரசிகனா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு இந்த சிலை வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சீங்க? இந்த சிலை எந்த வருஷம் நிறுவனம் இது? இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா துணிவு படம் வர்றதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி. ஒரு அப்ராக்சிமேட்டா எத்தனை வருடங்கள் இருக்கு இது நிறுவி உங்களோட ஹோட்டல்ல இந்த சிலையை வச்சு? 2 வருஷம் தான். 2 வருஷம். ஆமா, பரவாயில்ல. அருமையா வந்து அஜித் சாரோட ஒரு சிலை. இந்த சிலையை பார்க்கும் போது இந்த ஹோட்டலுக்கு ஒரு அத்தனை பேருமே இது என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி. சிலையை நிறுவனருமே அவர் அஜித் ரசிகர், வெறியர் அவரு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சால. நாங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து டூர் போற இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு வந்தது. இந்த சிலை எதுக்காக வச்சோம்னா பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்தோட அந்த துணிவு படத்தை போது அவரை போய் பார்க்கணும் அப்படி ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அது எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நம்ம தேனி மாவட்ட லெவல்ல இங்க செல்ஃபி எடுக்க நினைக்கிறவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்கல்ல. ஓரளவுக்கு ஒரு கண்டிப்பா விருப்பப்பட்டவங்க வந்து செல்ஃபி வந்து நம்ம அஜித் சாரோட ஒரு காரணத்துக்காக மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அஜித் இப்ப வரைக்கும் நான் சாரோ அண்ணன் குடும்பத்துல ஒருத்தர் என் கூட இருக்காரு அவரு. இப்ப எதுக்காக மொட்டை ஓட்டிங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மூளைக்கு கீழே ஒரு இது இருக்கு, அப்படி ஆபரேஷன் பண்ண போறாங்க. ஓ, அவருக்கு உடம்பு சரியில்லை உடனே எந்த இதுக்கு நடந்துக்கிற மாதிரின்னு உரையதான் இருந்தேன். அவர் நல்லா ஆகி வீடு திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லி கேட்ட உடனே
போய் மொட்டையை போட்டு நண்பர்களே எவ்வளவு தீவிரமான வெறித்தனமான ஒரு ரசிகர் பாருங்க. அஜித் சாருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை கேள்விப்பட்ட உடனேயே இவர் வந்து மொட்டையை போட்டார், அவர் நல்லா இருக்கிறார் அப்படின்ட்டு. என்னைக்காவது ஒரு நாள் இவர் தெய்வமா நினைக்கக்கூடிய அஜித் சார் வந்து இவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தே ஆவாரு. அது கண்டிப்பா நடக்கும் கூடிய விரைவில். ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய சேனல்ஸ்ல வந்து இவர் பேட்டி எடுத்து போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல எடுத்து நம்மளால உலக மக்கள் நிறைய பேருக்கு நம்மளால எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போவோம். அதே சேம் டைம் என்னைக்காவது ஒரு நாள் இது எல்லாத்தையுமே அஜித் சார் கண்டிப்பா பாப்பாரு. இவரை தேடி வந்து சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்து இவரோட இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பாராட்டிட்டு போவாங்கிற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அன்புடன் உங்கள் தஞ்சை முரளி. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கோம். எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களோட பிஸி நேரத்துல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம நடிகர் அஜித் சாரை யாரும் அசைச்சிக்க முடியாது. என்னைக்கே ஒரு நாள் அஜித் சார் நீங்க என்னைக்கே ஒரு நாள் நம்ம சேனல்ல பார்க்கும்போது உங்களோட வெறித்தனமான தீவிர ரசிகர், உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மொட்டையை போட்ட ஒரு ரசிகரை தேடி வந்து நீங்க சர்ப்ரைஸ் விஷயம் கொடுப்பீங்க அப்படின்ட்டு தஞ்சை முரளி யூடியூப் சேனல் சார்பாக நாங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நானும் ஒரு சின்ன நடிகன் என்ற முறையில் நீங்க அதை செய்வீங்கன்னு நான் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சை முரளி.